நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைப்பில் உள்ளார். ஜான் மைக்கேல், அங்கு சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் நபர் குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய மண்கரடு என்ற இடத்தில் அரசு மதுபான கடையானது செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு மதுபான கடையின் உள்ளாக பாரானது இயங்கி வருகிறது. இந்த பாரில் பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனையானது நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதாவது மதுப்பிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மது கடையில் இருக்கக்கூடிய இந்த பார்ல பாத்தீங்க அப்படின்னா இட்லி மற்றும் கறிக்குழம்பு இலவசமா கொடுத்து அவர்களுக்கு மது விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்தான வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா பீர் வகைகள் 300 ரூபாய்க்கும் மதுபான வகைகள் 250 ரூபாய்க்கு கோட்டர் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பகுதிகளான கொக்கராயன்பேட்டை மற்றும் திருச்செங்கோடு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடைகளிலும் காலை மற்றும் இரவு வேளைகளில் இதே போன்று சட்டவிரோதமாக மது விற்பனையானது நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இருப்பினும் காவல்துறையினர் தரப்பில் புகார் அளித்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா மதுப்பிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் இட்லி மற்றும் கறிக்குழம்புடன் இலவசமாக வாங்கி மதுபானத்தை அரசு நிர்ணயித்த விலையுடன் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல். டம்ளர்